عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم لا يدخل النار إلا شقي قيل من الشقي يا رسول الله قال من لم يعمل لله بطاعة ولم يترك له معصية صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்நாளிலே நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெருமதியான ஒரு சந்தர்ப்பம். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பங்களை யாரெல்லாம் வீணாக்குகிறார்களோ, அலட்சியப்படுத்துகிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் நம்மளை சேர்க்காமல் இந்த நல்ல சந்தர்ப்பங்களை நல்லமல்களுக்காக, தௌபாவுக்காக, இஸ்திக்ஃபாருக்காக, நின்று வணங்குவதற்காக, நற்கர்மங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அதிகமாக நாம் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியம் இதுதான் சகோதரர்கள். இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் அல்ல, தங்கம் வெள்ளி அல்ல, காசு பணம் அல்ல, காணி பூமி அல்ல, பதவி பட்டங்கள் அல்ல. அது இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள், இந்த உலகத்தினுடைய வெற்றிகளாக இருக்கலாம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது போல சந்தர்ப்பம் நல்லமல் செய்யக்கூடிய, மஸ்ஜிதுக்குள் இருந்து தௌபா செய்யக்கூடிய, தொழுகையில் ஈடுபடக்கூடிய, நற்கர்மங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்த்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவர் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு அடியானுக்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இதுதான் சகோதரர்கள். தங்கம் வெள்ளி காசு பணம், இந்த உலகத்தினுடைய சொத்து செல்வம் அல்லாஹ் அவனுக்கு வழிபடாதவர்களுக்கும் கொடுப்பான். வழிபடக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுப்பதை விட அல்லாஹு தஆலா இவற்றை காபிர்களுக்குத்தான் கூடுதலாக கொடுக்கிறான். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம் ஒரு அடியானுக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் இது போன்ற நல்லமல்களிலே ஈடுபடுவதுதான். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் இஸ்தஅமலஹு, இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரா. ஒரு அடியானை அல்லாஹ் விரும்பி விட்டால், ஒரு மனிதனை, ஆணையோ பெண்ணையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசித்து விட்டால், விரும்பி விட்டால், அவருக்கு என்ன கொடுக்கிறான் என்றால் அவரிடத்துல அல்லாஹ் வேலை வாங்குவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேலை வாங்குறது சகோதரர்களே? கடையினுடைய வேலையா, ஸ்கூலுடைய வேலையா, தோட்டத்துடைய வேலையா, அல்லது வேற ஏதாவது உலகத்தினுடைய வேலையா? இல்ல. சஹாபாக்கள் திருப்பி கேட்கிறாங்க, கைஃப யஸ்தஅமிலுஹு, அல்லாஹ் அந்த அடியானிடத்திலிருந்து வேலை வாங்குறான்னா என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் க்பலல் மௌத். அந்த அடியானுடைய மௌத்துக்கு முன்னால், அவனுடைய மௌத்து வருவதற்கு முன்னால் அல்லாஹ் அவரை நல்ல அமல்களிலே ஈடுபடுத்துவான். இது போன்று நோன்புல, தொழுகையில, திக்ர்ல, தௌபால, சதகால, ஹஜ்ஜில, ஜகாத்ல, சகோதரர்களே நல்ல அமல்களிலே அவருடைய மௌத்து வருவதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா அவரை ஈடுபடுத்துவான். இதை பார்த்துக் கொள்ளுங்க. இதுதான் ஒரு அடியான் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாம் நோன்பு தந்தது. நாம் எல்லாம் நினைக்கிறோம் நோன்பு கஷ்டமாக இருக்குது, கடுமையான வெயில் தாங்க இயலாது, இதுலயும் நோன்பு பிடிக்கணுமா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்கள் மீது ஒரு நாளும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். நோன்பு பற்றி அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனிலே சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான்? யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு லேசை தர விரும்புகிறான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பல. கஷ்டத்தை அல்லாஹ் நாடல்ல. அது எங்க சொல்லுகிறான்? நோன்புக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஆணிலை நோன்பை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் இதை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? நோன்பு கஷ்டமானதல்ல, அல்லாஹ் இதுல எங்களுக்கு பெரிய லாபங்களை வச்சிருக்கிறான்.
சொல்ல போனால் சகோதரர்களே, இன்றைய விஞ்ஞான யுகத்தில், இன்றைய டெக்னிக்கல் யுகத்துல கண்டதெல்லாம் ஆய்வு செய்கிற இந்த காலத்துல சுப்ஹானல்லாஹ், டாக்டர்களே சொல்றாங்க, ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமானால், ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் அவன் உணவு கட்டுப்பாடை மேற்கொள்ளணும், அவன் டயட் பண்ணணும். சகோதரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு அழகாக சொன்னார்கள் தெரியுமா? சூமு தஸஹு, சூமு தஸஹு. நோய் இல்லாமல் வாழ வேண்டுமானால், ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால், உங்களுக்கு ஸஹத் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமானால் நோன்பு பிடியுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா சகோதரர்களே, 60 வருஷத்துல அரைவாசி காலம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ரமலான்ல 30 நோன்பு பிடிக்கிறதோட ரமலானுக்கு முன்னால இருக்கிற ஷஅபான் நபி அவர்கள் முழுமையாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள், சுன்னத்தான நோன்பு. சகோதரர்களே, அதே போல ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீல் 13, 14, 15 நபி அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். அதே போல ஒவ்வொரு கிழமையும், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நோன்பு பிடிப்பார்கள். ஐயாமு சூத் பிற அங்கல 27, 28, 29 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிப்பார்கள். ஏன்? நோன்பு மிகப்பெரிய நோய் நிவாரணி சகோதரிகள். அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனிலே அழகாக அதை சொல்றான், நீங்க நோம்போட விளையாட வேணாம், நாங்க உங்களுக்கு ஒரு மாதம் நோன்பை கடமையாக்கியது உங்களுடைய நலனுக்காகத்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் நோன்பு மட்டுமல்ல, அது தொழுகையோ, திக்ரோ, ஸலவாத்தோ, குர்ஆன் திலாவத்தோ, ஹஜ்ஜோ, ஜகாத்தோ, சுப்ஹானல்லாஹ், காசு பணத்தால செய்ய முடியாது, உலகத்தினுடைய சக்திகளால செய்ய முடியாத மிகப்பெரிய பிரயோஜனங்களை அல்லாஹ் அந்த அமல்களில் வைத்திருக்கிறான் சகோதரர்கள். எனவே இந்த நோன்பு நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹுக்கு முன்னால வந்து எங்களுக்காக மன்றாடும்டா, பாருங்க, கண்ணே பொண்ணேன்னு பார்த்த எங்கட மனைவியோ, ஈர கொழுந்தேன்னு பார்த்த எங்கட பிள்ளைகளோ, எங்கட உறவுகளோ யாரும் நாளைய கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு வந்து பேச மாட்டாங்க சகோதரர்களே. ஒரு ஆள் அடிக்கடி நாங்க ஓதுற வசனம், يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. ஒவ்வொருவர்களும் தன்னுடைய உறவுகள், நண்பர்கள், பெற்றோர்கள், தன் தாய், தந்தை, சகோதரர்களை, ஒரு மனிதன் அவர் எல்லாரையும் விட்டுட்டு ஓடுவான். இப்படி ஓடுற மஹ்ஷர் மைதானத்துல நோன்பு அல்லாஹுக்கு முன்னால ஒரு உருவம் பெற்று வரும் சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு உருவம் பெற்று வரும், அல்லாஹுக்கு முன்னால வந்து அது சொல்லுமாம், யா அல்லாஹ், இந்த அடியானுக்கு சிபாரிசு செய்ய வந்திருக்கிறேன், உன்னிடத்திலே மன்றாட வந்திருக்கிறேன், இவர் உன்னை பயந்து நடந்தார், உன்னை ஈமான் கொண்டார், உன்னுடைய கடமையாகிய நோன்பை நோற்றார், உனக்காக பசித்திருந்தார், தாகித்திருந்தார், யா அல்லாஹ், இவரை மன்னிச்சு நீ சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அதற்காக நான் உன்னிடத்திலே மன்றாடுகிறேன் என்று சொல்லி இந்த நோன்பு அல்லாஹுக்கு முன்னால எங்களுக்கு வந்து சிபாரிசு செய்யறா. கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பொருள், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால 27வது இரவையில் இருக்கிற நாம் இன்னும் 3-4 நாட்கள் அன்பு சகோதரர்களே கண்ணியமாக அழகாக இந்த ரமலானை நாங்க வழியெடுப்போம். சொல்ல போனா உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் இருக்கு. வியாபாரத்துக்கு ஒரு சீசன் இருக்குது, வியாபாரத்துக்கு ஒரு சீசன் இருக்குது சகோதரர்களே, விவசாயத்துக்கு ஒரு சீசன் இருக்குது. அதே போல அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு, முஸ்லிம்களுக்கு, கலிமா சொன்னவர்களுக்கு இது அமல்களுடைய சீசன் சகோதரர்களே. இந்த அமல்களுடைய இந்த காலத்திலையும் ஒருத்தர் நோம்பில்ல பொடுபோக்காக இருக்கிறார் என்றா அவர் மிக மோசமானவர் சகோதரர். அல்லாஹ் பாதுகாக்கும். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் முஹத்திஸீன்கள்ல, ஹதீஸ்கலை ஆய்வாளர்கள்ல மிக முக்கியமானவர் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்றாங்க, அன்னமன் தரக்க ஸௌமன் மின் ரமலான் மின் கைரி ருக்ஸத்தின் ரஹஸஹு அல்லாஹு லஹு. அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற அனுமதி இல்லாம அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்தல. நோம்பின் மூலமா உங்களுக்கு நோயா, நோன்பு பிடிக்க இயலாதா, கஷ்டமாக இருக்கிறதா, பரவாயில்லை நோன்பை விடுங்க. ஆனா அதை நீங்க வேறொரு நேரத்துல நோய் குணமானதுக்கு பிறகு நீங்க கட்டாயம் கலா செய்யும்.
அல்லாஹு தாலா சொல்லுகிறார், வேறொரு நாளிலே உங்களோட நோய் குணமாததுக்கு பிறகு அதை கலா செய்யும். அப்படி இல்லை, நீங்க தொடர்ந்து நோயாளிகளாக இருக்கிறீங்க அல்லது ரொம்ப முதிர்ந்த வயதில் இருக்கிறீங்க, நோன்பு பிடிக்கிற சக்தி இல்லைன்னா அல்லாஹ் அதற்கும் ஒரு காரணம், அதற்கும் ஒரு வழி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஏன்னா அந்த நேரத்திலையும் நீங்க நோன்பு பிடிக்க தேவையில்லை. ஒரு நோன்பு குடிங்க, தண்ட குற்றம். அந்த நோன்பு விட்டதற்காக ஃபிதியா கொடுங்க. ஃபிதியாண்டா என்ன? அந்த வயசாளி, உடம்புல சக்தி இல்லாதவர், அவரால் நோன்பு பிடிக்க முடியாது என்றால் ஒரு ஏழைக்கு உணவு அவர் ஃபிதியா ஒரு தண்ட குற்றமாக கொடுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 650-700 கிராம் அரிசி, அவ்வளவுதான். எவ்வளவு லேசாக்கி வச்சிருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே நேரத்தில் மூன்றாவது காரணம் பிரயாணம். பிரயாணத்துக்காக உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சிரமத்தோட நோன்பு பிடிக்கலான்னா நீங்க நோன்பை விட்டுட்டு உங்களோட பிரயாணம் முடிஞ்சதுக்கு பின்னால கலா செஞ்சு கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் கொடுத்த அனுமதி இல்லாமல் யாரெல்லாம் இந்த கடமையோட இந்த ஃபர்லோட விளையாடுகிறார்களோ, உதாசீனம் செய்கிறார்களோ, எங்களுக்கு எல்லாம் பசியில் இந்த பழக்கம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் இப்படி காஞ்சி இருக்கலாம், எங்களுக்கு எந்த நேரமும் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த கடமையோட யாரெல்லாம் விளையாடுகிறார்களோ சகோதரர்களே, இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, அன்னஹு ஷர்ரும் மினஸ்ஸானி, அன்னஹு ஷர்ரும் மின் முத்பினில் கம், அன்னஹு மினஸ் ஸனாதிகா. இப்படி நோம்புல அலட்சியமா இந்த சிறப்பான ரமலானுடைய காலத்துல நோன்பு பிடிக்கிறதும் இல்லை, அமல்களும் இல்லை, பாவங்களை நினைச்சு அழுகிறதும் இல்லை, தௌபா செய்யறதும் இல்லை. சொல்றாங்க, விபச்சாரம் செய்து திரிகிற ஒரு படுபாவி ஜானியை விட அவன் மோசமானவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, முதுபினுல் ஹம்ர், சாராயம் அருந்துகிறவன், ஹெரோயின், அபின், கஞ்சா பாவிக்கிறவன், ஹம்ரு என்ற மதுபானம் அருந்துகிறவன், அவனை விட காரணம் இல்லாமல் நோன்பு பிடிக்கிறவன் கெட்டவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, நோன்பு விடுறவர் அவன் ஒரு முனாஃபிக்காக இருக்கிறான், உண்மையான முஸ்லிம் என்று அவனை சொல்ல முடியாது என்றெல்லாம் கடுமையாக ஹதீஸ்களை ஆய்வு செய்து எழுதி வைத்திருக்கிறார்கள். என்றால் இது அலட்சியம் செய்கிற ஒரு அமல் அல்ல. அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நோன்பை தந்தது எங்களை பசியில போடுறதுக்குமா இல்ல. 24 அவர் பசியில இருக்கிறோமா? சில நாடுகள்ல 12-13 அவர் நாம இருக்கிறோம், அதை விட கூடுதலாக பசியில இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதனாலதான் ஹதீஸ்ல வருகிறது, இந்த நோன்பு என்கிறது எங்களை பக்குவப்படுத்துவதற்காக, எங்களோட உள்ளத்துல தக்வாவை வளர்ப்பதற்காக, எங்களோட உள்ளத்துல ஈமான உண்டாக்குவதற்காக நாங்க இந்த 1 மாத காலமும் நோன்பு பிடித்துக் கொண்டு இரவு காலங்கள்ல நின்று வணங்கி குர்ஆனை ஓதி நல்லவைகளை கேட்டு 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 எங்கட உள்ளத்துல ஈமான நிரப்பி மௌத் வரையில நல்லவர்களாக, தக்வாதாரிகளாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழி அடிமணிந்தவர்களாக நாங்க வாழ வேண்டும் என்கிறது தான் இந்த நோன்புடைய நோக்கமாக இருக்கிறது. சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு பிடிச்சு கொண்டு மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. யாருடைய நோன்பு அவருடைய வாழ்க்கையில ஈமான உண்டாக்க இல்லையோ, தக்வாவை உண்டாக்க இல்லையோ, அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்க இல்லையோ, சொர்க்கத்துடைய ஆசையை உண்டாக்க இல்லையோ, நரகத்துடைய பயத்தை உண்டாக்க இல்லையோ, தன்னுடைய பாவத்தை நினைச்சு அழக்கூடிய சூழலை உண்டாக்க இல்லையோ, அது நோன்பல்ல. சகோதரர் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யத, நோன்பு பிடிச்சு கொண்டு யார் கெட்ட வார்த்தைகளை விடலையோ, கெட்ட பாவமான செயல்களை விடயங்களை விடலையோ, அவர் பசிச்சிருந்ததுல எந்த அர்த்தமும் இல்லை, அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அதனால பெரிய ஒரு நோக்கத்தோட தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது என்ன, எங்கட உள்ளங்கள்ல தக்வா வரணும், எங்கட வாழ்க்கையில நல்ல தீனுடைய செயல்பாடுகள் உண்டாகணும். இதை நாங்க வளர்த்துக்கொள்ளும். சகோதரர்களே, குர்ஆனை பிரட்டி பார்த்தா அல்லாஹு தஆலா முத்தகீன், தக்வா உள்ளவங்களுக்கு சில அடையாளங்களை சொல்லுகிறார். தக்வா உள்ள மக்கள், இறையச்சம் உள்ள மக்கள், உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்க எப்படி நடந்து கொள்ளுவாங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட தகமைகள் என்ன,
அவங்களோட பண்புகள் என்ன? அல்லாஹு தஆலா அதுல முதலாவது என்ன சொல்றான் தெரியுமா? குர்ஆனுடைய ஆரம்பம், அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹு தஆலா முதல்ல சொல்றேன்னா இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இது சந்தேகம் இல்ல, இது பொய்ய சொல்றது அல்ல, இது மனிதனுக்கு கஷ்டமானதை சொல்றதல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், தாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கிறதே, இதுல சந்தேகமே இல்ல. தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன், இந்த வஹி, இது யாருக்கு நேர்வழி காட்டும், யாருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும்னா தக்வா உள்ளவர்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு. அப்ப நோம்பும் லஅல்லக்கும் தத்தக்கும், நோம்ப கடமையாக்கிறதும் உங்களை தக்வா உள்ளவர்களாக ஆக்கிறது. சகோதரர்களே, இந்த தக்வாவுக்குள்ள பண்பு என்ன? முதலாவது என்ன தெரியுமா? யுமினூன பில் கைப். உள்ளத்துல, எங்கட உள்ளங்கள்ல சந்தேகம் வந்துடப்படாது அல்லாஹ்வை பற்றி. சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கையை பற்றி, மஹ்ஷரை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி கடுகளவேனும் சந்தேகம் வரக்கூடாது. இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல சகோதரர்களே, இதெல்லாம் நாங்க சந்திக்க போறோம். எப்ப கண்ணை மூடுவோமோ அப்பதான் வாழ்க்கையினுடைய ஹகீகத், யதார்த்தம் விளங்கும் சகோதரர்கள். அதனாலதான் பாவிகள் உலகத்துல இதெல்லாம் பொய்யாக்கினவங்க என்ன சொல்லுவாங்க? யா லைத்தனி குந்து துராபா, யா அல்லாஹ், என்னை ஏன் மனிதனாக படைச்சாய்? உலகத்துல வாழ்ற நேரத்துல நான் எந்த அமலும் செய்யலையே. கண்ணியமான சகோதரர்களே, நரகத்திலிருந்து நாங்க விடுதலையாகி சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறைகள் ஒன்று ரெண்டு அல்ல, எவ்வளவு விஷயங்கள் சகோதரர்கள். சுப்ஹானல்லாஹ், தொழுக மட்டுமா, நோன்பு மட்டுமா, ஜகாத் மட்டுமா, ஹஜ் மட்டுமா? ஒரு சுப்ஹானல்லாஹ்ட பெருமதி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையினுடைய பெருமதி என்ன? இந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அமல்களை கற்று தந்திருக்கிறா. நீங்க ரோட்ல போறீங்க, பாதையில போறீங்க, பாதையில மக்களுக்கு இடையூறு செய்கிற ஒரு கல்லு, ஒரு மரக்கொப்பு, இத கூட நீங்க தூக்கி போடுறீங்களே, இதுவும் சதக்கான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அப்ப இது கூட அமல் என்று சொன்னா, நாங்க சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ்ல படிக்கிறோம் சகோதரர்களே, ஒரு விபச்சார பெண், ஒரு கெட்டவன், அமல்களை செய்யாத ஒரு பெண், அவள் பாதையில போய்கொண்டிருக்கிறாள். போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாய், கேவலமான படைப்பு, ஒரு நாய் தன்னுடைய நாவ வெளியே தள்ளி கொண்டு இழைச்சி கொண்டு அது தண்ணீர் தாகத்தினால மண்ணை நக்கி கொண்டிருக்குது. அந்த விபச்சார பெண் யோசிச்சா, இந்த நாய்க்கு எவ்வளவு பெரிய தாகம் பாருங்களே, இது மண்ணை நக்குதே என்று சொல்லி அவ கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணிய, தன்னுடைய கால் மேஸ்ல தண்ணிய அள்ளிக்கொண்டு வந்து அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்ததனால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து அவரை சொர்க்கவாதியாக ஆக்கினான் என்று சஹீஹுல் புகாரியிலே அந்த ஹதீஸை படிக்கிறோம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்க கூடிய அமல்கள் ஒன்று ரெண்டு அல்ல சகோதரர்களே. அதனாலதான் ஒரு ஹதீஸ்ல நரகத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் எப்படி நாங்க நினைக்கிறோம், நரகம் என்றது சும்மா லேசி என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, டீ குடிக்கிற நேரத்துல டீ கொஞ்சம் சூடா இருந்தாலே நாம சுட்டு போகுது, ஒசகப்பாயிரும். என்னடா இது, எங்களால தாங்கலாம். ஒரு நெருப்பு பொறிப்பட்டாலே தாங்கலாம். இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 100 மடங்கு உஷ்ணமானது நரகத்துடைய நெருப்பு சகோதரர். சிந்திச்சு பார், 100 மடங்கு உஷ்ணமானதுன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ், அது மேல பட்டதோட உள்ளத்தை உடனே தாக்கும். இந்த கரண்ட் போல அல்ல, கரண்ட் ஃபயர் ஒன்று பட்டா எப்படி எங்கட உள்ளத்தை தாக்குதோ அல்லாஹ் குர்ஆன்ல நரக நெருப்பை பற்றி நிறைய இடங்கள்ல சொல்றான். அதனால நான் ஆரம்பத்திலே சொல்ல வந்தது, ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய அந்த பண்புகள் ஒன்றுதான், அவர் நரகத்தை பயப்படணும், சொர்க்கத்தின் பேர்ல ஆசைப்படணும். சகோதரர்களே, இந்த கடைசி 10 நாளும் அதிகமாக எங்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு தந்த துஆ நரக விடுதலைக்கான துஆ. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், அந்த பயங்கரமான அந்த ஜஹீம், அந்த கொடிய நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி எங்களை விடுதலை செய்து வ அத்கில்னல் ஜன்னah. இந்த கண்ணும் கண்டிரார், இந்த கண்ணும் கண்டில்ல அந்த இன்பம்,
எந்த காதும் கேட்டில்ல சொர்க்கத்துடைய இன்பம், எந்த உள்ளத்திலும் கற்பனை வந்தது விட கிடையாது அந்த சொர்க்கத்துடைய இன்பம். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைப்பாயாக என்று அதிகமாக கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க எத்தனை பேர் கேட்கிறோம்? இன்னைக்கு 27ஓட முடிச்சு கொண்டா போதுமா சகோதரர்களே? எனவே அதிகமாக அல்லாஹும்ம அத்தக்னா மினன் நார். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக சுபஹுக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னாலும் ஓதி வரக்கூடிய முக்கியமான ஒரு துஆ தான் அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார். யா அல்லாஹ், என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்துடு, என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்துடு. சுப்ஹானல்லாஹ், காத்தமுல் அன்பியா, பாவமே செய்யாத கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்கண்டா எங்கட நிலைமை எப்படி இருக்கணும் சகோதரர்? அதனால ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் ஒன்றுதான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார். அவர்தான் மூமின். குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் என்னொன்று இருக்கு பாருங்க. உலமாக்கள் அதிகமாக பயான்ல சொல்லுவாங்க, சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று ஆரம்பிச்சு, ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்களுடைய சிஃபாத்துகள் என்ன, அவங்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன என்று அல்லாஹ் யம்சி அலல் அர்லி ஹௌனா, பெருமை இல்ல, பூமியில் அழகாக மரியாதையாக நடப்பாங்க என்று ஆரம்பிச்சு அல்லாஹ் தஆலா சொல்ற முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான் அவங்க நரகத்தை பயப்படுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இது சயின்ஸ் காலம், இது விஞ்ஞான யுகம், இது கம்ப்யூட்டர் காலம், இது ஆய்வு நடத்துற காலம். இந்த சொர்க்கம் நரகம் யாரும் கண்டுபிடிக்கலையே, விஞ்ஞானம் சொல்லலையே. சகோதரர்களே, இது விஞ்ஞானம் சொல்ற கதை அல்ல. அல்லாஹ் சொல்றான் யுமினூன பில் கைப். இது மறைவான விஷயம், இது ஆய்வுக்குப்படாது, விஞ்ஞானத்துக்கு அறிய தெரியாது. இதை சகோதரர்களே மனிதனுடைய ஆய்வால் கண்டுபிடிக்கிறது அல்ல. நாங்க இதை மறைச்சு வச்சிருக்கிறோம். இதை நீங்க நம்பணும். இந்த சொர்க்கத்தில் ஆசை இருக்கணும், இந்த நரகத்துடைய பயம் அவங்களோட உள்ளத்துல இருக்கணும். அவங்கதான் மூமின்கள் என்று அல்லாஹ் புனித குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுக்கு சொல்லுகிற, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று, அவங்க இப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. எப்படி? ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம இன்ன அஸாபஹா கான கராமா وإنها ساءت مستقرا ومقاما. سبحان الله. சகோதரர்களே, அரபு தான் தெரியும், தமிழ்ல கேட்கலாமே. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். யா அல்லாஹ், பாவிகளை தண்டிக்கிறதுக்காக நீ வச்சிருக்கிற அந்த அஸாபு ஜஹன்னம், நரகத்துடைய வேதனையை திருப்பிடு யா அல்லாஹ். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா, எங்களை விட்டும் நரகத்துடைய வேதனையை திருப்பிடு யா அல்லாஹ். ஏண்டா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ மக்ரூ, அது அருவருப்பான இடம், அது ரொம்ப ஹபீஸான இடம், மிக மோசமான இடம், மிக ஒரு மனிதன் தங்கக்கூடிய இடங்கள்ல, அதாவது ரொம்ப கெட்ட இடம். யா அல்லாஹ், அதிலிருந்து எங்களை பாதுகாத்துடு அல்லாஹ்வுடைய அடியார்கள் துஆ செய்வார்கள். எனவே இன்றைக்கு மட்டும் துஆ செஞ்சுட்டு நாங்க இதை மறந்துடுறதல்ல. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான, இந்த நோன்ப அல்லாஹ் தந்தது இந்த தக்வாவை வளர்க்கறதுக்கு தான். தக்வால முதலாவது பண்பு குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த சொர்க்கத்தை, நரகத்தை, கபருடைய வாழ்க்கைய, மஹ்ஷர, இதெல்லாம் கண்ணால கண்ட மாதிரி நம்புவாங்க, அதற்காக தயாராகுவாங்க, அந்த பயத்தோட உலகத்துல வாழுவாங்க, இதை ஏற்றுக்கொள்வாங்க. யுமினூன பில் கைப், இந்த மறைவான விஷயத்தை இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. சகோதரர்களை, உள்ளத்துல சந்தேகம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் நாஸ்திகர்களா இதை ஏற்றுக்கொள்றல்ல. எப்படி நாம் இதை ஏற்றுக்கொள்றது? இந்த நவீன காலத்தில் நாத்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல கூட எங்களோட உள்ளத்துல உறுதியான ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் 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 அல்லாஹ்வுடைய வஜூதியத், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் என்ன சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற நேரத்துல, சொர்க்கத்தை பற்றி சொல்ற நேரத்துல, நரகத்தை பற்றி சொல்ற நேரத்துல அவங்க தமாசாக எடுத்தாங்க. சொன்னாங்க,
லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரதன். ஏ மூசா, நீ என்ன இது அல்லாஹ் என்று சொல்றாய், சொர்க்கம் என்று சொல்கிறாய், நரகம் என்று சொல்லுகிறாய், நாங்க கண்ணால காணலையே இதெல்லாம். அதனால அல்லாஹ்வை கண்ணால நேரடியாக காணாத வரை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்னார்கள். எப்படி சகோதரர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க, வாங்க அல்லாஹ்வை பார்க்கணுமா? கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை கண்ணால இந்த உலகத்துல பார்க்கலுமா? அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைய கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துல ஒரு அடியானுக்கு இருக்கிற இன்பம், மகிழ்ச்சி, சொர்க்கத்துடைய அறுசுவை உணவுகளை சாப்பிடுறதை விட, அங்கிருக்கிற மங்கியர்களோட கொஞ்சி குழாவுவதை விட ஆகப்பெரிய சந்தோஷம் அல்லாஹ்வோட முனாஜாத் செய்யறது, அல்லாஹ்வை பார்க்கிறது தான். ஏன்? அந்த ரப்ப நீங்க கண்ணால கண்டது போல உலகத்துல நம்பினீங்களே, எந்த அல்லாஹ்வை உலகத்துல நேரடியாக உங்களோட கண்களால பார்க்க இயலாதோ, உங்களோட கண்கள் பலவீனமான கண்கள், எனவே அந்த அல்லாஹ்வை சொர்க்கத்துல பார்ப்பீங்க. அதுதான் சொர்க்கவாதிக்கு ஆகப்பெரிய இன்பம். அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பாங்க, அல்லாஹ்வோட பேசிக்கொண்டே இருப்பாங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு இன்பமாக இருக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 14ஆம் இரவு சந்திரனை எப்படி ஒளிப்பு மறைப்பில்லாம வானத்துல அழகாக பார்க்கிறீங்களோ அதே போல உங்களோட ரப்ப நீங்க பார்ப்பீங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. கண்ணியமான சகோதரர், அல்லாஹ்வின் பேர்ல, அதே போல சொர்க்கம் நரகத்தின் பேர்ல, மறுமை வாழ்க்கையின் பேர்ல உறுதியான ஒரு நம்பிக்கை எங்கள் உள்ளத்துல வந்து, அதனாலதான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் 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 குர்ஆன்ல கேக்குறான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அல்லாஹ்வை கண்ணால கண்டது போல நம்புறதுக்கு உலகத்தில் எவ்வளவு அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், எவ்வளவு அத்தாட்சிகளை வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜத்துக்கு எழுப்புவாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜத்துடைய நேரம், கடைசி நேரம், அமைதியான நேரம். அந்த நேரத்துல எழும்பினா நபி அவங்க வானத்தை பார்த்து சொல்லுவாங்க, குர்ஆன்ல வார ஒரு வசனம், இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வஜூதியத் உண்மையானது, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமி அல்லாஹ் எப்படி படைச்சு, இந்த வானத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், பூமி எப்படி படைச்சிருக்கிறான், நாங்க கொஞ்சம் பார்க்கணும் சகோதரர்களே. எங்கட ஆய்வுக்கு எட்டாது, எங்களால சிந்திக்க இயலாது. மனிதன் இன்றைக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறான், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டானா சகோதரர்களே? எனவே இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட முறை பாருங்க, சிந்திங்க, ஆய்வு செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், வக்திலாஃபில் லைலி வன் நஹார். அல்லாஹ் எப்படி இரவு உண்டாக்குறான், பகலை உண்டாக்குறான், இரவு பகல் எப்படி மாறி மாறி வருகிறது, இதெல்லாம் நீங்க பார்க்கலையா? லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், புத்திசாலிகள், அறிவுள்ளவர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இது அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த ஆயத்தை அழுதவர்களாக ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யார் இந்த வசனங்களை படித்து ஓதி ஈமான வளர்த்துக் கொள்ள இல்லையோ, தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கலையோ, அவன் நாசமடையட்டும் என்று சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த சிறப்பான ரமலான் எங்களோட வாழ்க்கையில இப்படியான ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். இந்த 3 நாள் அல்லது 4 நாள் இது அப்படியே ஒரு சடங்காக எங்களை விட்டு போகும்டா, எங்கள ஒரு மாற்றமும் இல்லை. நாங்க அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை கேட்கல, நரகத்தை பயப்படல, எங்கட பாவங்களுக்கு தௌபா செய்யல. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு வழிகாட்டல் அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலம், குர்ஆனின் மூலம், வஹீயின் மூலம் இந்த மனிதனுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கம் போறதுக்கு இவ்வளவு பெரிய வழிகாட்டலை கொடுத்தும் கூட ஒருவன் நரகம் நுழைகிறதா இருந்தா அவன் யாரா இருக்கும் கேட்டான். நாங்க சொல்லுவோம், சிலரை பார்த்து மூதேவி, அடே படுபாவி மூதேவி. சகோதரர்களே, மூதேவி என்றது அதை விட கெட்ட வார்த்தை ஒன்றில். அதை சுத்த தமிழ்ல சொல்றாண்டா நாங்க சொல்லுவோம் துப்பாக்கியவான், பாக்கியங்களை இழந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், லா யத்ஹுலுன் நார இல்லா ஷகீ. இரக்கமுள்ள அல்லாஹ், கருணையுள்ள அல்லாஹ்
அடியான் நரகத்துக்கு போகக்கூடாது என்று இவ்வளவு அழகான வழிகளை காட்டி கொடுத்தும் கூட இதெல்லாம் மீறி ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு மனிதன் நரகத்துக்கு நுழைகிறான்டா அவன் மூதேவி. அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மூதேவி. லா யதுகுலு நார இல்லா ஷகியுன், நரகம் போறதாக இருந்தால் அவன் துப்பாக்கியவானாகத்தான் இருப்பான் என்று கேட்டு சொன்னதோட சஹாபாக்கள் திருப்பி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் மனி ஷகியோ யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நரகத்துக்கு நுழைகிறவன் ஒரு சக்தி, ஒரு மூதேவி, துப்பாக்கியவன் என்று சொல்றீங்களே, அது யார்? அப்படின்னா என்ன? எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு நபி அவங்க அழகா விளக்கம் சொல்றாங்க. மல்லம் யஅமல் லில்லாஹி பிதாஅத்தின் வலம் யத்ருக் லஹு மஅசியதன். சகோதரர், அல்லாஹ் நம்மள பாதுகாக்கும். மல்லம் யஅமல் லில்லாஹி பிதாஅத்தின், உலகத்துல வாழ்ற காலத்துல 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்பவுமே நோன்பு பிடிச்சு இல்ல, தொழுது இல்ல, அமல் செஞ்சில்ல, லைலத்துல் கத்ர தேடி இல்ல, கண்ணீர் வந்ததில்ல அல்லாஹ்வுடைய பயத்தால. சகோதரர்களே, சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்லுங்கள, சிரிக்கிறாரே, கேலி பண்றாரு, அப்படியெல்லாம் இருக்கிறா, மௌத்தாகி பாப்போமே, இன்னைக்கு பேசுறாங்களா இல்லையா? சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா புனித குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், யாரெல்லாம் இந்த தீன இந்த இஸ்லாத்தை பரிகாசமா எடுத்துக் கொள்றாங்களோ, பரிகாசம், இது பரிகாசம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சிலர் பரிகாசம் பண்ணினார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்திலேயே தண்டனையை கொடுத்தான். சகோதரர்களே, யாரும் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, வாப்பாட தம்பி அபூ லஹப். சகோதரர்களே, பெரிய பணக்காரன், வசதியுள்ளவர், எந்த குறைபாடும் கிடையாது, அழகானவர். எப்படி அழகு தெரியுமா? ஜம்புகா மாதிரி அவர். அதனாலதான் அவருக்கு அபூ லஹப்னு பேரே வச்சேன். அபூ லஹப்னா நெருப்புத்தணல். எப்படி நெருப்பு கட்டி நெருப்புத்தணல் செக்க செவப்பாக இருக்குமோ அதே போல அழகான மனிதன். சகோதரர்களே, தீன பரிகாசம் செஞ்சார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிகாசம் செஞ்சார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த முஹம்மது என்ற சகோதரன் மகன், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய நபி என்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் என்றாரு, சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்றாரு, நாங்க கேள்விப்படாத ஒரு தெய்வத்தை பத்தி சொல்றாரு, அல்லாஹ்வை பத்தி சொல்றாரு. அதனால இவரு ஏண்ட யாரும் இல்லை, ஏண்ட சகோதரன் மகன். இவர் சொல்ற அந்த நரகமும் சொர்க்கமும் அல்லாஹும் எப்படி இருக்கும்? இவர் சொல்ற அல்லாஹுவும் இவர் சொல்லுகிற புத்திக்கு எட்டாத, அறிவுக்குப்படாத, எங்களால கண்டுபிடிக்க முடியாத அந்த நரகமும் சொர்க்கமும் உண்மையாக இருக்குமானால், அரபு மக்களே சொல்றார், அவங்களோட ஆட்கள் குடும்பத்தை பார்த்து நல்லா பார்த்துக்கொள்ளுவோம். நான் எவ்வளவு கட்ஸ் உள்ள ஆள் தெரியுமா, எவ்வளவு அழகான ஆள் தெரியுமா, எனக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா. இவர் சொல்ற அல்லாவும் நரகமும் சொர்க்கமும் உண்மையாக இருந்தால் என்னுடைய பணத்தை எல்லாம் செல்வம் எல்லாம் அந்த அல்லாவுக்கு நான் பிழையாக பகாவாக கொடுத்துட்டு தப்பிச்சு கொள்ளுவேன் என்று விளையாட்டு பேசினார், பரிகாசம் பண்ணினார். சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வளவு பெரிய தலைவரை, அழகானவரை, மக்கள் புகழ்ந்தவரை, மரியாதையாக வாழ்ந்தவரை எப்படி கேவலப்படுத்தினான் தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி எலி செத்த மாதிரி வீட்டுக்குள்ள செத்து யாரும் வரல அவர ஜனாசாவத்தோட. குர்ஆனே இறங்குது, தப்பத் யதா அபி லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். பணத்தை வச்சு பெருமை அடிச்சார், செல்வத்தை வச்சு பெருமை அடிச்சார், தன்னுடைய அழக வச்சு, தன்னுடைய கட்ஸ வச்சு பெருமை அடிச்சார். அல்லாஹ் சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவர பணமும் அவர் கொத்து கொத்தா சம்பாதிச்ச பணமும் ஒரு சதத்துக்கும் அவருக்கு கை கொடுக்கல சகோதரர்களே. அவருக்கு அல்லாஹ் கடைசி கட்டத்துல கொடுத்த ஒரு நோய், அந்த நோய்க்கு அரபிகள் பயந்துட்டாங்க, யாரும் வீட்டுக்கு வரதில்லை. அம்மா உடம்புல அம்மா வந்தா எப்படி பொக்குளங்கள் வெடிச்சு சேல் செலம் வடியுமோ அதே போல அவருடைய உடம்பெல்லாம் பொக்குளம் ஏற்பட்டு வடிய ஆரம்பித்தது. அந்த ஊடு, அந்த வீட்டுக்குள்ள எந்த நேரமும் ஆட்கள் வந்து கொண்டு கதைச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு டீ பத்தி காஃபி அருந்தி கொண்டிருந்த வீடு. அப்படி ஒரு மனுஷன் இல்லை, யாரும் இல்லை, பயந்துட்டாங்க எல்லாரும். இது விடுதலை, இது தரித்திரியம், அல்லாஹ் இவரை சோதிக்கிறான் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு யாரும் கால் வைக்கல.
அவட மனைவி கூட கைவிட்டுட்டா. அது பெரிய கதை, அவருடைய மனைவியினுடைய கதை. கண்ணியமான சகோதரர்களே, கடைசியில அவர் வீட்டுக்குள்ள அவர் அந்த நோயால மௌத்தாகி 3 நாள் அந்த அபூ லஹப் அந்த செல்வந்தன் பணக்காரன் மக்கால அவரோட உடம்பு அப்படியே நாத்த வடிக்குது. பக்கத்தால யாருக்கும் போகல. ஒரு எலி செத்த மாதிரி, நாய்க்குட்டி செத்த மாதிரி 3 நாளா அவிந்து நாத்தம் எடுக்கிறேன். அந்த பெருமை அடித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலிப்படுத்திய அந்த அபூ லஹபுடைய உடம்பு, அவரோட பிள்ளைகள் பேசிக்கொண்டாங்களாம், எங்கட வாப்பா மக்கால ஒரு செல்வந்தராக இருந்தவர், இந்த மக்கால ஒரு பெரிய ஒரு அழகாக இருந்தவர், இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? அவருடைய உடம்பை கூட எடுத்து அடக்கிறதுக்கு யாரும் இல்லையே, அதனால இப்படி வாப்பாவை வச்சுட்டா எங்களுக்கு தான் இழிவு, எங்களுக்கு தான் எங்கடமானம் தான் போகும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மூங்கில் போன்ற நீண்ட கம்புகளை கொண்டு வந்து ஒரு எலிய ஒரு பூனைய குத்தி எடுக்கிற மாதிரி அப்படியே வாப்பாவை குத்தி எடுத்தாங்க. குத்தி எடுத்து பாலைவனத்துல ஒரு குழிய தோண்டி கொண்டு போயிட்டு அப்படியே அந்த குழியில போட்டு கல்ல போட்டு நிறைச்சாங்க என்று சொல்லி தப்சீர் இப்னு கசீர்ல அழகாக அந்த தப்பத் யதா சூராக்கு கீழே அவருடைய சம்பவம் எழுதப்படும். எங்களோட உலமாக்களும் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அதனால அல்லாஹ் புனித குர்ஆன்ல சொல்றான், யாரெல்லாம் இந்த உலகத்தில் மார்க்கத்தை தமாசாக எடுக்கிறார்களோ, நரகத்தை, சொர்க்கத்தை, கபருடைய வாழ்க்கையை, அல்லாஹுவை, அல்லாஹுடைய தீனை, அல்லாஹுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் விளையாட்டாக எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படித்தான் நாம் இவர்களுக்கு தண்டனையை கொடுப்போம். அது மட்டுமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க நசீத்தும், அதாவது நீங்க எங்களை மறந்துட்டீங்க. உலகத்துல பிஸி, வேலை வெட்டி, தொழ நேரம் இல்ல, பள்ளிக்கு வர நேரம் இல்ல, தௌபாவுக்கு நேரம் இல்ல, இஸ்திஃபாருக்கு நேரம் இல்ல, இந்த மகத்தான இரவுல கூட வெளியே போனா சகோதரர்களை கேவலம். எத்தனையோ ஊருக்கு போயிட்டு பார்த்தா இரவு காலங்கள்ல நின்று வணங்க வேண்டிய வாலிபர்கள் அதற்கென்றே மைதானங்களை காசு கொடுத்து எடுத்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. இன்னொரு விளையாட்டு வந்திருக்குது, பூல் விளையாட்டு. சகோதரர்களே, கியாமுல் லைல் ஈடுபட வேண்டிய வாலிபர்கள், மஸ்ஜிதுக்குள் இருக்க வேண்டிய இஸ்லாமிய வாலிபர்கள் பூல் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, கேரம் போர்டோட இருக்கிறாங்க. கேவலம். சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய உதவியை நாங்க எப்படி காண போறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆண்களும் தான் பெண்களும் தான் எங்களை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ள அல்லாஹ் தந்த ஒரு பயிற்சி பாசறை தான் இந்த ரமலான். இந்த 1 மாத காலம் விளையாட்டு அல்ல இது. எங்களோட உள்ளத்துல ஈமான் வளர்ந்திருக்கணும், தக்வா வளர்ந்திருக்கணும், சொர்க்கத்துடைய ஆசை வந்திருக்கணும், நரகத்துடைய பயம் வந்திருக்கணும், கண்கள் இருந்து கண்ணீர் வந்திருக்கணும். இன்றைக்காவது பாவங்களை நினைச்சு கண்கள் இருந்து கண்ணீரை வரவழைங்க சகோதரிகளே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கண்ணில் இருந்து அல்லாஹ்வுடைய பயத்தால மாலை மாலையாக அழுகிறதல்ல, மாலை மாலையாக அழுதா எவ்வளவு பெரிய பாக்கியம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தால ஒரு கொசுவுடைய தலையளவு, ஒரு ஈயுடைய தலையளவாவது யாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறோ அந்த கண்ணை அல்லாஹ் நரகத்துல நுழைய வைக்க மாட்டான், அந்த உடம்பையே அல்லாஹ் நரகத்துக்கு போட மாட்டான் என்றால், நரகத்திலிருந்து நாங்க வெற்றி பெறுவதற்கு, பாதுகாப்பு பெறுவதற்கு, விடுதலையாகுவதற்கு எவ்வளவு வழிகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இது எல்லாத்தையும் மீறி நரகம் போறவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மூதேவி. அதை சொன்னதோட தான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க யார சொல்லுங்க. ஏன் அவன் மூதேவி, ஏன் அவன் துப்பாக்கியவான்? மல்லம் யஅமல் லில்லாஹி பிதாஅத்தின், வாழ்ற காலத்துல அல்லாஹ்வுக்கு என்று ஒரு அமலும் செஞ்சில்ல, தொழுதில்ல, பள்ளிக்கு வந்தில்ல, தௌபா இல்ல, இஸ்திக்ஃபார் இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, நினைச்ச மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு. வலம் யத்ருக் லஹு மஅசியத்தன், எந்த பாவத்தையும் விட்டு வச்சது, எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறார். இவன் தான் மூதேவி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அத்தகையவர்களுடைய கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். எனவே எங்களை தக்வா உள்ளவர்களாக ஆக்குறதுக்குள்ள முதலாவது பண்பு இந்த யுமினூன பில் கைப். அல்லாஹ் எவற்றை கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சு வச்சிருக்கிறார். என்ன மறைச்சு வச்சிருக்கிறார்? நாங்க எல்லாம் சொல்லிக்கிறோமே, ஆமந்து பில்லாஹி وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره. ஈமானுடைய 6 விஷயம்.
இது ஆய்வுக்கு பண்றதில்லை, இது விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறது அல்ல, முடியாது சகோதரர்களே. இது எங்களுடைய அறிவுக்கோ ஆய்வுக்கோ அற்றதில்லை, இது சந்தேகம் இல்லை, இதுல எங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸை மட்டும் சொல்றேன். மனிதனோட ஷைத்தான் எப்படி விளையாடுறான் தெரியுமா? இந்த ஈமான பறிச்சுட்டா அவ்வளவுதான், இந்த மனிதன்ல பெருமதியே இல்லை சகோதரர். அதனாலதான் நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டாலும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அல்லாஹுக்கு இணை வைக்காதே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்திங்க இந்த வார்த்தைகள். ஈமான் என்றது, ஈமான இழக்கிறது சின்ன விஷயம் அல்ல. நமது பொருளை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், வீட்டை இழக்கலாம், வாகனத்தை இழக்கலாம், மனைவி மக்களை இழக்கலாம், அது நஷ்டம் அல்ல. ஈமானை இழந்தவன் படுவாளி, ஈமானை இழந்தவன் மிகப்பெரிய நஷ்டவாளி சகோதரர்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். அதுல ஆண்களும் தான் பெண்களும் தான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இந்த ஈமான் எங்கட உள்ளத்துல, ஒரு சஹாபி ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். சஹாபி எங்களை மாதிரி பாவிகள் அல்ல, ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வோட ஈமான படிச்சவங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஏண்ட உள்ளத்துல வெளியே செல்றதுக்கு ஏலாத, வெளியே வாயால சொல்றதுக்கு வெட்கமான அருவருப்பான ஒரு எண்ணம் வருகிறது யா ரசூலுல்லாஹ். நபி அவங்களுக்கு சொன்னாங்க, என்னவாப்பா அது, என்ன அப்படி வருது, என்ன அப்படி ஒரு சிந்தனை வருது உங்களோட உள்ளத்துல, சொல்லுங்களே, நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் என்று சொன்னாங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்றீங்க வானத்தை அல்லாஹ் படைச்சான், பூமியை அல்லாஹ் படைத்தான், எங்களை அல்லாஹ் படைத்தான், உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ்வை படைச்சது யாரு, அல்லாஹ்வை படைச்சது யாரு என்ற ஒரு சிந்தனை என் உள்ளத்துல வருகிறது யா ரசூலுல்லாஹ். இது வெளியே சொல்லலாம் இருக்குது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழரே, அப்படி ஒரு சிந்தனை வருகிறதா உங்க உள்ளத்துல? உங்களுக்கு ஈமான் இருக்குது. ஷைத்தான் உங்களை குழப்புறான், ஷைத்தான் உங்களோட ஈமான பறிக்க பார்க்கிறான். உங்களோட இந்த நம்பிக்கையை பறிக்கிறதுக்காக ஷைத்தான் இப்படித்தான் வருவான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த இருப்பு, அல்லாஹ்வுடைய வஜூதியத், அத உலகத்துல கண்ணால் எங்களுக்கு காணலாம். ஆனா அதுக்கு நிறைய அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை கண்ணால கண்டது போல நம்புறதுக்கு நிறைய அற்புதங்கள் உலகத்துல இருக்குது. அதனால நீங்க இந்த ஷைத்தான் எண்ணத்துக்கு இந்த யோசனைக்கு இடம் கொடுத்துறவான உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க. அது மட்டுமல்ல, உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க. ஷைத்தான உள்ளத்திலிருந்து விரட்டுங்க. இரண்டாவது சொல்லுங்க, ஆமன்து பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை நான் நம்பிட்டேன், அல்லாஹ்வை நான் நம்பிட்டேன் என்று சொல்லுங்க. மூணாவது சொன்னாங்க, ஓதுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். முழுக்க அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற ஒரு அத்தியாயம் சகோதரர்களே. அல்லாஹு ஸமத், அல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான், அவன் ரெண்டு பேர் இல்ல, அவன் தேவையற்றவன், அடியார்களின் பக்கம் தேவையில்லை. லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை, பிறரால பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இதை ஓதுங்க. எப்படி படிச்சு கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் எங்களுக்கு தான் கற்றுத்தாராங்க சகோதரர்களே. எனவே இப்படி ஈமான நாங்க பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அதே நேரத்துல எங்களோட தாய்மார்களுக்கு அல்லாஹ் இந்த ஈமான், இந்த அமல்களோட வாழ்றதுனால அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்தஸ்து ஆண்களுக்கு மட்டுமல்ல, இந்த தீன் பெண்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த நோன்பு பெண்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஈமான உண்டாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வ ஸாமத் ஸஹரஹா வ அதாஅத் பஅலஹா லததுகுல் மின் ஐ அப்வாபில் ஜன்னத்தி ஷாஅத் மாஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஒரு பெண்மணி அவ அல்லாஹ்வை பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, 5 நேரம் வீட்டுக்குள்ள தொழுதுட்டான். ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழணும். மஸ்ஜிதுக்கு வாரதே ஈமான் அடையாளம். என்ன ஹதீஸ்ல வருது, இதா ரஅய்தும் ரஜுல் யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷஹது லஹு பில் ஈமான். தொழுக நேரமானால் ஒருத்தர் பள்ளிக்கு வாராருண்டா அவருக்கு ஈமான் இருக்குது என்று நீங்களே சாட்சி சொல்லுங்க. சகோதரர்களே, பெண்கள் வீட்டுக்குள்ள தொழுகையை விடக்கூடாது. எந்த வேலை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரக்கூடிய காலம் அல்லாத எந்த ஒரு நேரத்திலையும் சகோதரர்களே தொழுகையை உடையலாது. ஒரு முஸ்லிமுக்கு எங்களோட வீடுகள்ல ஆகப்பெரிய தரித்திரியம் தொழுகையை விடுறது.
தொழுகையை விட்டுதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை. அதுதான் ஆகப்பெரிய தருத்திரி. அப்ப இதா சல்லத்தில் மரஅத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் வீட்டுக்குள்ள 5 நேரம் தொழுகிறா, மாஷா அல்லாஹ். சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை பார்க்கணும். அவங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள் தான், ஆனா ஈமான்ல அமல்ல எப்படி ஆர்வத்தோட ஆசையோடு இருந்தான். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருவர் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அப்படி இப்படி ஆள் இல்ல, வானவர் ஜிப்ரீல், உலகத்திலே சக்தி வாய்ந்த படைப்பு, அல்லாஹ்வுடைய மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வஹி, நபிமார்களுக்கு வஹி கொண்டு வரவர் ரசூலுல்லாஹ்ட்ட வாராரே, வந்து சொல்றார், முஹம்மதே ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். உங்களோட மனைவி யார் சொல்றது? ஜிப்ரீல், உங்களோட மனைவி ஹப்ஸா, அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் அந்த ஹப்ஸாவின் செயல்பாடுகளை கண்டு. அந்த அல்லாஹு தஆலா சொல்லும்படி சொன்னான் உங்களுக்கு, இன்னஹா ஸவ்வாமா இன்னஹா கவ்வாமா இன்னஹா ஜௌஜத்துகி ஃபில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்ல சொன்னான் உங்களுக்கு, உங்களோட மனைவி ஹப்ஸா அதிகமாக நோன்பு பிடிக்கிறவர் ரலியல்லாஹு. ஸவ்வாமா, அதிகமாக நோன்பு பிடிக்கிறார். ஃபர்லான நோன்பு மட்டுமல்ல, சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறார், அதிகமாக நோன்பு பிடிக்கிறார். ஸவ்வாமா கவ்வாமா, நின்று வணங்குகிறார். இன்னைக்கு எங்கட பெண்களுக்கு இன்னைக்கு தராவீஹுக்கு வந்திருக்கிறாங்க, இங்க பள்ளி உள்ளுக்கு அது கொஞ்ச நேரம் கூட நிக்கல. சுப்ஹானல்லாஹ். உம்முல் முஃமினீன் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, முஹம்மதே உங்களோட மனைவி ஹப்ஸா கவ்வாமா, நின்று வணங்குறவ, அதிகமாக நின்று கிராத் ஓதுறவ, அதிகமாக நின்று தொழுகிறவ. அதனால அவ உங்களுக்கு எப்படி உலகத்துல மனைவியாக இருக்கிறாவோ அதே போல உங்களுக்கு சொர்க்கத்திலேயும் அவ மனைவியாக இருப்பா என்ற நற்செய்தியை சொல்லும்படி அல்லாஹ் என்ன அனுப்பி இருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்கண்டா. எந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மனைவிமார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி எப்படியெல்லாம் நன்மாராயம் சொல்லப்பட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. கண்ணியமான சகோதரர்களே, உம்மு சலமா என்ற ஒரு மனைவி இருந்தார் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆண்களை பற்றி நிறைய குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்களை பற்றி நிறைய குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அவங்க தொழுகிறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க, ஜும்மாவுக்கு போறாங்க, மஸ்ஜிதுல போயிட்டு தொழுகிறாங்க, நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறாங்க. பெண்களை பற்றி சொல்லப்பட்டது குறைவே யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ற நேரத்துல எவ்வளவு ஆசை. பெண்களை பற்றியும் குர்ஆன்ல சொல்லப்படணும், பெண்களை பற்றி சொல்லித்தான் இருக்குது. சூரத்து நிசா தனியொரு அத்தியாயமே இருக்குது. அது போக வேற எத்தனையோ பெண்களுக்கு தேவையான அஹ்காம்கள், சட்டதிட்டங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பெண்மணியினுடைய ஆசை, பெண்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பெண்களுக்கு தேவையான புத்திமதி வரணும், வஹீ வரணும், நாங்க எங்களை தக்வாதாரிகளாக ஆக்கணும், ஈமான் உள்ளவர்களாக ஆக்கணும் என்ற ஆசையில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இத சொன்னதோட சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல பெரிய ஒரு வசனம் அன்றைக்கு தான் இறங்கு. எப்படி? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஆசையின் காரணமாக அல்லாஹ் என்ன இறக்கினான் தெரியுமா? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத். நீண்ட ஒரு ஆயத். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான், அல்லாஹ்வுக்கு அடிபணிகிற ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான், அல்லாஹ்வை நம்பி வாழுகிற விசுவாசிக்கிற ஈமான் கொண்ட ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான், நோன்பு பிடிக்கிற ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான், தொழுகிற ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான், தௌபா செய்கிற ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், ஆண்கள் செய்யற அமல்களோட பெண்களையும் சேர்த்து அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. இப்படிப்பட்ட பெண்கள்
அமெரிக்க பெண்கள் அல்ல சகோதரர்களே, ஐரோப்பிய பெண்களை போல வாழ்றவங்க அல்ல சகோதரர்களே. தன்னுடைய கணவனுக்கு காட்ட வேண்டிய அழகை எல்லாம் பிறருக்கு காட்டி பிறரை அடுத்தவர்களை பாவத்துல மூழ்கடிக்கக்கூடிய பெண்கள் அல்ல சகோதரர்களே. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பெண்கள், தன்னுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பெண்கள், தன்னுடைய கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ற முறையில தன்னுடைய செலவை அமைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், கணவனுக்கு வழிபடுற பெண்கள். இன்னைக்கு அதிகமான பெண்களை பார்த்தா கணவனை பார்த்து சொல்றது, என்னவா நீங்க செஞ்சது, ஒன்றுமே செஞ்சில்லையே, பாவம் அவர் எல்லாமே வாங்கி கொடுத்து, தங்கம் வேணுமா, புடவை வேணுமா, பெருநாளைக்கு உடுப்பு வேணுமா, சின்ன ஒரு விஷயத்துல சொல்ல ஒன்றுமே வாங்கித்தாரு இல்லையே. இது பெண்கள்ட இயல்பு, அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரத்துல கூட என்ன சொல்றாங்க, நான் அதிகமாக நரகத்துல கண்டது பெண்களை தான். இன்னி உரியத்துக்குன்ன அக்ஸர் அஹ்லின் நார், நரகவாதிகள். இப்ப நான் சொன்ன நரகம், சுப்ஹானல்லாஹ், இந்த நரகவாதிகள்ல அதிகமாக பெண்கள் தான் என்று சொன்னதோட எங்கட பெண்கள் மாதிரி அல்ல, சஹாபியாக்கள், சஹாபி பெண்மணிகள் பயந்துட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் அதிகமாக பெண்கள் நரகம் போறாங்க? ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமாக பெண்கள் நரகம் நுழைறதுக்கு காரணம் ரெண்டு விஷயம். அதுல ஒன்று சொன்னாங்க, அதிகமாக துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர. சொன்னாங்க, நரகத்துக்கு அதிகமாக பெண்கள் நரகத்துல நுழைறதுக்கு காரணம் ஒன்று, கண்டதெல்லாம் எடுத்ததெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதுவா செய்யறது, சாபம் பண்றது. நீ அழிஞ்சு போ, நாசமாகி போ, நீ ஹரபாகி போ சொல்றாங்க இல்லையா. தாய்மார்களே, இந்த வார்த்தை வாயில் இருந்து வரக்கூடாது, யாரையும் சாபமிடக்கூடாது. பெண்கள் சாபமிடுகிறார்கள், அதனால் நரகம் நுழைகிறார்கள் என்றார்கள். இரண்டாவது சொன்னாங்க, அன்பு கணவருக்கு துரோகம் செய்கிறார், கணவனுக்கு மாறு செய்கிறார். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற ஒரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், பெண்களை பார்த்து சொல்றாங்க, ஏ தாய்மார்களே, ஏ பெண்களே, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நீங்க விளங்கிட்டீங்கன்னா, உணர்ந்துட்டீங்கன்னா, உங்களோட பொன்னான முகத்தால, உங்களோட கடியமான முகத்தால உங்களோட கணவன் கால் இருக்கிற தூச தொடச்சடிப்பீங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அளவுக்கு கடமை இருக்குது கணவனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, 5 நேரம் வீட்டுக்குள்ள தொழுகிறா, மாஷா அல்லாஹ், தொழுகையில குறைபாடு இல்லை. அதே போல சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத். எந்த ஒரு பெண்மணி, ஆண்கள்ல எந்த ஆணுக்கு தஹஜ்ஜத்துடைய நேரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து தன்னை எழுப்புற மனைவி கிடைச்சிக்குதோ, சில கணவன்மார் பைத்தியம், இவளுக்கு தூங்குன்றதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், என் தூக்கத்தையும் கெடுத்துட்டா, நீ தொழு என்னோடு அப்படின்னு சொல்ற சில ஆம்பளை. பாப்பா, சாலிஹான மனைவி தானும் தஹஜ்ஜத்துக்கு தயாராகி தன்னுடைய கணவனையும் தஹஜ்ஜத்துக்காக எழுப்புற ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள இருந்துட்டா சொர்க்கம் அந்த வீடு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு பெண்மணி தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழும்பி அவ ஒழுவு செய்து கொஞ்சம் கையிலே தண்ணீரையும் எடுத்து வந்து கணவன் முகத்திலையும் தெளிச்சி, அன்பே, ஈர கொழுந்து, எழும்புங்களே, என்ன மாதிரி தஹஜ்ஜத்துடன் வாங்கலை என்று சொல்லுவாவோ, அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு மனைவி கிடைச்சவரு போடி முசீபத்து என்ன தூங்குன்ற இல்லைன்னு சொன்னா அந்த ஆம்பளை எப்படி இருக்கும் சகோதரர்களே. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகமே சுகம் அனுபவிக்கிற இடம் வச்சு கொள்வோமே, எங்களுக்கு சுகம் அனுபவிக்கிற சொர்க்கம் தான். ஆனால் காபிர்களை போல இந்த உலகம் சுகம் அனுபவிக்கிற ஒரு இடம்தான். அதுல சிறந்தது தங்கம் வெள்ளி அல்ல, காசு பணம் அல்ல, பெருமதியான வாகனம் அல்ல, பெரிய புகழ் பூத்த பெரிய கண் கவருகிற வீடு அல்ல. என்ன தெரியுமா? ஜௌஜத்துன் சாலிஹத்துன் முஃமினத்துன் துஈனுனி அலா தன் ஈமானுக்கு உதவியாக இருக்கிற சாலிஹான மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி.
அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. அதனாலதான் ஒரு பெண் 5 நேரம் வீட்டுக்குள்ள தொழுகிறா. இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வ ஸாமத் ஸஹரஹா. ரமலானுடைய மாதம் வந்துட்டா கட்டாயம் நோன்பு பிடிக்கிறா. சுன்னத்தான நோன்பு பெண்கள் கணவனுடைய அனுமதியோட தான் பிடிக்கும், தன் இஷ்டப்படி பிடிக்கல. சுன்னத்தான நோன்பே அனுமதியோட பிடிக்கணும்டா. கடைக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, பஜாருக்கு போறது, உம்ராவுக்கு போறதே அனுமதி இல்லாம போறாங்க, அமல் செய்றாங்க. எத்தனையோ பெண்கள் உம்ராவுக்கு போறாங்களா, கணவன் அனுமதி கொடுக்கல. சகோதரர்களே, பாவம், ஹராம். சுன்னத்தான நோன்பு கூட ஒரு பெண்மணி கணவன் அனுமதி எடுத்து தான் பிடிக்கணும். ஆனால் வசாமத் ஸஹரா இங்க வருகிறது ரமலானுடைய நோன்பு. பரலான நோன்பு பிடிக்கிறான், 5 நேரம் வீட்டுக்குள்ள தொழுகிறா. கணவனுக்கு வழிபடுறா, கணவனை சந்தோஷப்படுறா. ஒரு பெண்மணி ஒரு இரவு, ஒரு இரவு தன்னுடைய கணவனோட கோவிச்சு கொண்டு விலகி தூங்கினா காலையாகும் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு மலக்குமார்கள் சாபம் இடுகிறார். ஒரு பெண்ணுக்கு உலகத்துல ஒரு பெண் அழிஞ்சு போறதுக்கு இதே போதுமே, யார் சாபம் இடுறது? மலக்குமார்கள். சகோதரர்களே, அவ்வளவு தூரம் பெண்கள் கணவனுக்கு வழிபட வேண்டியவர்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முறையில ஒரு பெண் உலகத்துல வாழ்ந்துட்டு தன் பிள்ளைகளையும் ஒழுக்கமாக அழகாக வளர்த்துட்டு ஒரு பெண் மௌத்தாகி அல்லாஹ்விடத்துல போற நேரத்துல சுப்ஹானல்லாஹ், சாலிஹான பெண், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த பெண், கணவனை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுத்திய பெண், இந்த பெண் இருக்கிறாளே, இந்த பெண்ணுடைய ரூஹு ஆற நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துடைய எல்லா வாசலையும் திறப்பான். அல்லாஹ் சொர்க்கத்துடைய எல்லா வாசலும் இந்த ஜன்னத் பள்ளிய வாசல் மாதிரியா சொர்க்கத்துடைய வாசல்? இல்லாட்டி அமெரிக்கா மாளிகை, வெள்ள மாளிகை மாதிரியா சொர்க்கம்? சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய ஒரு வாசல் என்ன, சொர்க்கத்துடைய ஒரு கதவு என்ன, வர்ணிக்கலுமா சகோதரர்களே? அல்லாஹ் சொர்க்கத்துடைய எல்லா வாசலையும் திறந்து இந்த சாலிஹான பெண்ணை பார்த்து சொல்லுவார், ஏ பெண்ணே, நீ நினைச்ச வாசலால சொர்க்கம் போ, நீ நினைச்ச வாசலால சொர்க்கம் போ. இப்படிப்பட்ட பெண்களாக எங்களை மாற்றிக்கொள்ளும். இப்படிப்பட்ட பெண்களாக உங்களை மாற்றிக்கொள்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை தந்தான், தக்வாதாரிகளாக எங்களை ஆக்குவதற்காக. ஆம்பளைகளும் அப்படித்தான். ஆம்பளைகள் நினைக்கிறாய்க்குமா, பொம்பளைக்கு நல்லா சொன்னாரு இவரு, ஆம்பளைக்கு அப்படி ஒண்ணும் இல்லையோ? சகோதரர்களே, ஆண்களுடைய விஷயத்துல தன்னுடைய மனைவியை கவனிக்காத, மனைவியினுடைய ஹக்குகளை நிறைவேற்றாத, மனைவியினுடைய உரிமைகளை பாழ்படுத்திய இந்த கணவன் இருக்கிறானே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு 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 ஆண் தன்னுடைய மனைவிய அடிமை போல பாவிச்சு. எங்கட மனைவி அடிமை அல்ல, அவள் வாழ்க்கை துணைவி, லைஃப் பார்ட்னர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். உலகத்துல இரக்கமா இருக்கணும் அவனோட தான், அன்பு, காதல். ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களோட வாழ்க்கை துணைவியோட நீங்க நல்ல நல்ல இரக்கமாக பழகுங்க என்று குர்ஆன் சொல்லுது. ஆனா சிலரை பார்த்தா மனைவியோட இரக்கமே இல்லை, மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறது இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவி ஒரு தப்பு செய்ததற்காக, மனைவி ஒரு தவறு செய்ததற்காக வேலைக்காரனுக்கு அடிமைக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு, சிலரை பார்க்கிறோமே, கொஞ்சம் உப்பு கூட இருந்தா ஏசுறது, சோத்துல கல் இருந்தா பிளேட்டை தூக்கி வீசுற கணவன்மாரும் இருக்கிறான். காலிக்கோட்டுக்கு போயிட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அங்க காலியார் சொல்றாரு, ஹஸ்ரத் எத்தனையோ வழக்கு வருது, அயம் பண்ணி கொடுக்கலையாம் பொம்பளை தண்ட உடுப்ப, அதனால அவர் தலாக் சொல்றாரு மனைவியை. சூவ தொடச்சு கொடுக்கலையாம், அதனால மனைவி அயம் பண்ணி கொடுக்கறதுக்கும் சூ துடைக்கிறதுக்கும் இல்ல மனைவி. கனிவான சகோதரருக்கு வேலைய வசதி ஆள் வைக்கோம், ஆனா செய்யறாங்க பாவம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன ஒரு தவறுக்காக மாட்டுக்கு, மிருகத்துக்கு அல்லது அடிமைக்கு அடிப்பது போல தன்னுடைய மனைவிக்கு அடிச்சு துன்புறுத்திட்டு இரவானதோட அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சுறதுக்கு, ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்களே என்று சொல்லி அவளுக்கு பட்டர் பூசி அவளை நெகிழ்வுபடுத்தி, உங்களுக்கு அது வாங்கித்தாரேன், இது வாங்கித்தாரேன், பெருநாள் வருகிறது, உங்களை கொண்டு போய் கடையில் விடுறேன், நினைச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி அவளை கூல் பண்ணி தன் ஆசையை மட்டும் முடிச்சு கொள்றதுக்கு கிட்ட வாரானே, இவன் உண்மையான ஒரு மனிதன் அல்ல, இவன் மனித நேயம் உள்ளவன் அல்ல, மிருகம் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்க கூடாது. ஆண்
ஆண்கள் தன்னுடைய மனைவியோடு எப்படி நடக்கணும், மனைவி எப்படி பெண்களோட நடக்கணும், எந்த மார்க்கமும் சொல்லி இல்ல. அப்படி சகோதரர் படிங்க, இதெல்லாம் எல்லாம் படிக்கணும். இஸ்லாத்துல அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறான் குடும்ப வாழ்க்கை பற்றி. தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க தீன சடங்கா எடுத்துட்டோம், இது வாழ்க்கையில் இல்ல எங்கட. அதனால மாஷா அல்லாஹ் இந்த நோன்பு சடங்கு இல்ல, இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் ரமலான். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவதற்காகத்தான் ஒரு மாத நோன்பு. இது நோன்பு பிடிச்சு கொண்டு பகல்ல நல்லா தூங்கி எழும்பி இரவையில ஃபுட்பால் விளையாடி பூல் விளையாடி ஒரு மண்ணும் இல்ல உள்ளத்துல நோன்பு முடிய போகுது. இன்னைக்கு 27 மட்டும் வந்து பா அப்படின்னு தௌபா செஞ்சதுக்கு வேலை இல்லை சகோதரர். அதனால தௌபாவுடைய இரவு என்று மகத்தான லைலத்துல் கத்ரை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். யாருக்கு அது கிடைச்சிட்டோ ஸ்வீப் டிக்கெட் விழுந்த மாதிரி அல்ல. ரத்ன புரண்டா ஏன்னா அபிசாப் ஏன்னா இங்க எல்லாமே மாணிக்க கல் ஒரு ஜெம் கிடைச்சா எப்படி? சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஒரு ஜெம் கிடைச்சா, ஒரு கல்லு கிடைச்சா, ஒரு புதையல் கிடைச்சா, இதுதான் அதிர்ஷ்டம், பாக்கியம் என்றான் ரசூலுல்லாஹ். சொல்றாங்க, 1000 மாதங்களை விட 84 வருடங்கள் ஒருவர் நின்று நோன்பு பிடித்து நின்று வணங்கி அமல் செஞ்சா எந்த நன்மையை அடைஞ்சு கொள்ளேலுமோ அந்த நன்மையை தேடிக்கொள்ற இந்த மகத்தான இரவை யார் அடைஞ்சிட்டாரோ அவருக்கு தான் ஸ்வீப் டிக்கெட் விழுந்துட்டு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் வஜதஹா, இந்த கண்ணியமான இரவை யார் அடைந்து கொண்டாரோ, அடைறதுக்கு முயற்சி எடுத்தாரோ, அதற்காக துஆ செஞ்சாரோ, அதற்காக அழுதாரோ, அதற்காக விழிச்சிருந்தாரோ, அதற்காக பாடுபட்டாரோ, ஆண்களிலும் பெண்களிலும் ஃபக்கத் வஜதல் கைர குல்ல, அவர் எல்லா நலவுகளையும், நான் சொல்றது ஹதீஸுடைய விஷயங்கள் பாருங்க, ஃபக்கத் வஜதல் கைர குல்ல, லைலத்துல் கத்ரை அடைந்தவர் எல்லா நலவுகளையும் அடைந்து கொண்டார். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா வருது? ஃபமன் ஹருமஹா, மூதேவி, அதை இழந்தவன் யார் இந்த லைலத்துல் கத்ரை இழந்துட்டானோ, தவறிட்டானோ, தப்பிட்டானோ, அதை தேடலையோ, அதற்காக இஅ்திகாஃப் இருக்கலையோ, அதற்காக முயற்சி எடுக்கலையோ, அதற்காக அழைலையோ, அதற்காக துஆ செய்யலையோ, ஃபக்கத் ஹருமல் கைர குல்ல, எல்லா நலவையும் இழந்துட்டார் அவர். பாவம், அப்பாவி. நாங்க சொல்றோம் காசி பணம் இல்லாட்டி தான் அப்பாவி, கார் இல்லாட்டி தான் அப்பாவி, வீடு இல்லாட்டி தான் பாவம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை இழந்தவன் பாவம். ஐயோ, ஃபமன் வஜதஹு ஹருமஹா, யார் அதை இழக்கிறானோ ஃபக்கத் ஹருமல் கைர குல்ல, எல்லா நலவையும் இழந்துட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த அமல்களுடைய பெருமதியை நாங்க விளங்குவோம். அதனால மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா இன்றைய இரவோ கடந்த இரவுகள்லயோ வரக்கூடிய இரவிலேயோ அல்லாஹ் எங்களை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் எங்களுக்கு நரக விடுதலையை தந்துட்டான்டா. அதை போல ஒரு பாக்கியம் இல்லை சகோதரர்களே. எனவே கண்கள் இருந்து கண்ணீரை வடிப்போம், அல்லாஹ்க்கு கேட்போம். எங்களோட மவுத் வரையில இந்த தக்வா எங்களோட வாழ்க்கையில இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த மகத்தான இந்த ரமலானை நல்ல முறையிலே வழி அனுப்பி எதிர்வரக்கூடிய ஈதுல் ஃபித்ரை இன்ஷா அல்லாஹ், பெரும்பாலும் பெருநாள், அதையும் சொல்லிக் கொள்ளணும். பெரும்பாலும் பெருநாள் என்கிற அது கூத்தும் கும்மாலமும் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். பெருநாள் என்கிறது 30 நாள் நோன்பு பிடிச்சி உங்களை தக்வாதாரிகளாக ஆக்கிக் கொள்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தானே, அதற்காக துகப்பிருல்லாஹ், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் நாள். ரத்திஞ்ச போன்ற நாள் இல்லை, குடிச்சிட்டு கும்பாலம் எடுக்கிற நாள் அல்ல. துகப்பிருல்லாஹ், பெருநாள் என்கிறது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற நாள், அதே போல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற நாள். எனவே அந்த பெருநாள் எல்லாரும் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்துருங்க. தகுதி உள்ளவங்க எல்லாரும் தொழுகைக்கு போறதுக்கு முன்னுக்கு ஜகாத்துல் ஃபித்ரா அது பற்றி நிறைய நீங்க உலமாக்கள் இடத்துல இருந்து படிச்சிருப்பீங்க, அதை கொடுத்துறணும். சகோதரர்களே, பெருநாளுடைய இரவும் மறந்துடாதீங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை விட மகத்தான இரவு பெருநாளுடைய இரவு. அந்த இரவுக்கு பேரே லைலத்துல் ஜாயிஸா. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூலி கொடுக்கிற நாள். ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சிட்டு அன்றைக்கு சம்பளம் எடுக்கிற நாள், எவ்வளவு சந்தோஷம். 30 நாள் 29 நாள்
நோம்பு பிடிச்சி அன்றைக்கு ராவுதான் அல்லாஹ் லைலத்துல் ஜாயிஸா பரிசு வழங்கும் இரவு என்று சொல்லப்படுகிறது, பெருநாளுடைய இரவு. அதனால பெருநாளுடைய இரவையும் இது போல அங்க இங்க கடையில பஜார்ல சரி உடுப்பு வாங்குங்க, அது பிழை இல்லை, வாங்கத்தான் வேணும் சகோதரர்களே. அதுக்காக அமல்களை வீணாக்குறதா, அதற்காக இரவுகளை வீணாக்குறதா? அதை வாங்கிட்டு வாங்க, பள்ளிக்கு வாங்க, தொழுங்க. இது மாதிரி மகத்தான ஒரு இரவாக பெருநாளாடு ஒரு இரவையும் தௌபாவுக்காக இஸ்திக்ஃபாருக்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஹதீஸ்ல வருகிறது, நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல பயத்தை போட மாட்டான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியும். கியாமத்துல பயப்படாதவன் யார் இருப்பான்? மஹ்ஷர் மைதானத்துல பெருநாளுடைய இரவுகளை நல்ல முறையிலே கழித்த உள்ளத்துக்கு அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல பயத்தை போட மாட்டான் என்று ஹதீஸ்ல வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே நேரத்துல ஒற்றுமையாக பெருநாளை கொண்டாடணும். இந்த வருடம் பிற 29ல புற பார்க்கிற நாள்ல புற காண்றதுக்கு சான்ஸே இல்லை, புற காண்றதுக்கு சான்ஸே இல்லை என்று வானவியல் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வானவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க புற தெரியாது, நீங்க புற பாருங்க, ஆனா புற பெரியதுக்கு சான்ஸ் இல்ல. அதனால சர்வதேச பிறையை கொண்டாடுகிறவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள் ஆங்காங்கே மன்னார்ல பிற கண்டோம், கிண்ணியால பிற கண்டோம் என்று பொய்ய சொல்லி சமுதாயத்தை குழப்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால சகோதரர்களே கவனமாக இருங்க. அதனால 30 நோன்புகளையும் பூர்த்தி படுத்தி இன்ஷா அல்லாஹ் பிற கண்டிச்சோம்டா நாங்க வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுவோம், இல்ல 30 நாளையும் பூர்த்தி படுத்தி சனிக்கிழமை பெருநாள் என்கிறது நிச்சயம். அதனால இதுல நாங்க சரியாக இருக்கணும், உலமாக்களுடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். சகோதரர்களே, அல்லாஹுக்கு வழிபட்டு ஒற்றுமையாக பெருநாளை கொண்டாடுறதுலதான் அல்லாஹுடைய உதவி இருக்கு. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த நல்ல அமல்களுக்காக எங்களோட வாழ்க்கையினுடைய ஈமானுடைய முன்னேற்றத்துக்காக தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் அலா குல்லி ஹால் حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا فاعف عنا. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا الله இந்த மகத்தான இரவிலே லைலத்துல் கத்ரை தேடி விழித்திருக்கிறோம் யா அல்லாஹ், அதற்காக சிரமப்படுகிறோம் யா அல்லாஹ். அந்த மகத்தான இரவின் பாக்கியங்களை இழந்தவர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே, தவறியவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து விடாதே. அந்த மகத்தான இரவின் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா, எங்களை ஏற்றுக்கொள்ளுவாயா, எங்களை கபூல் செய்வாயா, எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, உறுதியான ஈமானை எங்களுடைய உள்ளத்திலே தருவாயா, முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், இஸ்லாத்தின் விரோதிகளால் இஸ்லாமிய நாடுகளிலே ஒரு யுத்தம் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாப்பாயா, இஸ்லாமிய நாடுகளை பாதுகாப்பாயா, அப்பாவி முஸ்லிம்களை பாதுகாப்பாயா, விரோதிகளை அழித்தொழித்து விடுவாயா, அவர்களுடைய ஆயுதங்களை செயலிழக்க செய்வாயா, அவர்களுடைய சக்திகளை வீணாக்கி விடுவாயா, அவர்களை விரண்டோட செய்வாயாக, முஸ்லிம்களை ஒற்றுமையாக்குவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அணியிலே சேர்த்து விடுவாயாக, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அணியிலே சேர்த்து விடுவாயாக. தஜ்ஜாலை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, தஜ்ஜாலை விட்டும் பாதுகாப்பாயாக. சின்ன தஜ்ஜால்கள் அதற்கு முன்பு வருவார்கள் என்று சொல்லப்பட்டது, அதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அனாச்சாரம் நிறைந்த காலத்தில் வாழுகிறோம் யா அல்லாஹ், ஈமானை பாதுகாக்க முடியாத காலத்தில் வாழுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை அனாச்சாரங்கள் இருந்து பாதுகாப்பாயா, எங்களை பொருந்திக் கொள்ளுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளுவாயா. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ஸல்லல்லாஹு அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தௌபாவுடைய நிகழ்ச்சி வேற இருக்குது,
அதனால எங்களோட பயாண்ட நேரத்தில் நாங்கள் டைமை போகக்கூடாதுன்னா துவாவை சுருக்கி போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடனடியாக தேநீர் இடைவெளி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இடைவெளி கழிதல்ல ஒழுங்காக எதிர்கொள்ளுமாறு வழிவகுக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதனைத் தொடர்ந்து சரியாக 11:15 தஸ்பீஹ் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டதனால வெளி தேவைக்கு போகக்கூடியவர்கள் அவசரமாக வருகை தருவார்கள்.